السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسول الله أما بعد. சங்கைக்கும் மிக மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் இரண்டாவது பத்தினுடைய கடைசி தருவாயில் பிறை 19 தராவி தொழுகையில் தொழுதிருக்கின்றோம். 18 நோன்புகளை நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முழுமையான முறையில் அனைத்து நோன்புகளை நோட்பதற்கும் அனைத்து தராவி தொழுகையில் தொழுவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இன்று வரை 24 ஜுஸூக்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் மீதம் உண்டான ஜுஸூக்கள் எத்தனை என்று கேட்டால் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் விரைவான முறையில் பதில் சொல்லிவிடுவார்கள். இருந்த போதிலும் 30 24 போய்விட்டால் மீது இன்ஷா அல்லாஹ் 6 ஜுஸூக்கள் இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கின்றன. வரக்கூடிய நாட்களில் முழுமையான முறையில் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்றைய தினம் சூரா ஜுமர், சூரா முஃமின், சூரா ஹாமீம் சஜ்தா ஆகிய ஜுஸூக்களுடைய அத்தியாயங்கள் இன்று ஓதப்பட்டது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்றுடன் 11 சஜிதாக்களுடைய வசனங்கள் ஓதி முடிக்கப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3 வசனங்கள் சஜிதாக்களுடைய வசனங்கள் 27வது ஜுஸுவில் ஒன்றும் 30வது ஜுஸுவில் 2 இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லப்பட்ட இந்த சஜிதாக்களுடைய வசனங்களை ஓதக்கூடிய ரீதியில் கட்டுப்பட்டவர்களாக அடிமையுடைய தன்மை வெளிப்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட வசனங்கள் அதிகமான வசனங்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றியும் அவருடைய தந்தையான ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் நிறைய செய்திகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி நிறைய செய்திகள் இருந்தாலும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டி முடிச்ச பின்னாடி 3 துஆக்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க. எப்படி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாஹ் கட்டி முடிச்ச பின்னாடி ரப்பிடத்துல துஆ செய்தார்களோ, யா அல்லாஹ் நீ சொன்ன காபத்துல்லாஹ் கட்டுவதற்கு நீ உத்தரவிட்டாய், அதுபோல் நானும் என்னுடைய மகனார் என்ன செஞ்சோம், காபத்துல்லாஹ் கட்டி முடிச்சிட்டோம், இப்ப தொழுவதற்கு யாருமே வரலை என்று கேட்கும் பொழுது, கட்டி முடிக்கிறது அழைப்பு கொடுக்கிறது உங்க வேலை, தொழுது வர வைக்கிறது என்னுடைய வேலையை என்ன செஞ்சான். கியாமத் நாள் வரைக்கும் அந்த பாக்கியத்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தார்களோ, நம்மிடத்துல வந்து அழைப்பு கொடுத்தாங்க நீங்க என்ன தொழுவான்னு சொன்னா இல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உயர்ந்த கோட்டையின் மீது என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்த சப்தம் ஆரம்பி அருவாக கேட்டுச்சோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த பாக்கியத்தை காபத்துல்லாவை அனிதினமும் கண்டுகளித்து ஆனந்தம் பெறக்கூடிய நல்மக்களாக சீரைத்தனமான அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அதே போல ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை கேட்டாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3 துஆக்களை கேட்டாங்க. அந்த 3 துஆ ரொம்ப முக்கியமான துஆ. அதுல முதல் துஆ ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது நான் அரசனா இருக்கிறேன், அப்படி அரசனா இருக்கும் பொழுது என்னிடத்துல வரக்கூடிய அந்த வழக்குகளுக்கு நான் தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பா இருக்கணும், நீ எந்த அளவுக்கு தீர்ப்பு சொல்வாயோ அப்படிப்பட்ட தீர்ப்பா இருக்கணும். இப்ப மனிதர்களுக்கு மத்தியில ஒரு தீர்ப்பு, பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு தீர்ப்பு, இருக்கப்பட்டவனுக்கு ஒரு தீர்ப்பு, இல்லாத ஒரு தீர்ப்பு, அநியாயம் செய்யப்பட்ட தீர்ப்பு என்று இல்லாமல் எல்லோரும் நீதமான தீர்ப்பு சொல்லக்கூடியவனாய் ஆக்கி வச்சிரியா அல்லாஹ். அந்த தீர்ப்பு நீ எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுப்பாயோ அப்படிப்பட்ட தீர்ப்பா என்னுடைய தீர்ப்பு ஆக்கி வச்சு என்று என்ன செய்யறாங்க ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முதல் துஆ கேட்கிறாங்க. இரண்டாவது துஆ ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரங்களை கூடிய அல்லாஹ், அந்த பிரம்மாண்டமான ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியா இருக்கணும், இதுக்கு முன்னாடி யார் ஆட்சி செஞ்சிடக்கூடாது, இதுக்கு பின்னாடி யாரும் ஆட்சி செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட பிரம்மாண்டம் ஆட்சி கூடிய அல்லாஹ் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்த துஆ கேட்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 3வது துஆ கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட துஆன்னு சொன்னா, நான் கேட்கக்கூடிய வஸ்துக்கள்ல மிக முக்கியமானது இந்த பைத்துல் முகத்தஸ்ல உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி
அல்லாஹ்வுக்காக வேண்டி உனக்காகவே மட்டும் யாரெல்லாம் வந்து தொழுது 2 ரக்காத் தொழுது விட்டு உன்னிடத்தில் இறையேஞ்சி உன்னுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் யார் வருகிறார்களோ, யார் துஆ செய்கிறார்களோ, யார் தொழுகிறார்களோ, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுடைய துஆ, அவருடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையாக்கி வச்சு என்று சொன்னால், எப்படி காபத்துல்லாஹை வந்து தரிசனம் செய்து காபத்துல்லாஹை சுற்றி வந்து யார் ஹஜ்ஜி உம்ரா நிறைவு செய்து வீடு திரும்புகிறார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அன்று பிறந்த பாலகனை போல பரிசுத்தமான பாவம் இல்லாத தன்மை கொண்டவர்களாக அப்படிப்பட்ட நன்மையை யார் பைத்துல் முகத்தஸிற்கு வந்து அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய திருப்பத்திற்கு பொருத்தத்திற்காக வேண்டி யார் தொழுது துஆ செய்கிறார்களோ அப்படிப்பட்ட தவாவை நன்மை அல்லாஹ் தந்துவிடு என்று 3 துஆக்கள் ஹஸரத் சுலைமான் துஆ செய்கிறாங்க. இந்த 3 துஆக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி காலத்துல அத்தாமோன்னு 2 பேருமே என்ன செய்ய நபியா இருக்கிறாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நபி, அவங்களுடைய மகனாரும் என்ன செய்யப்படுறாங்க, அல்லாஹ் நபியா கொடுக்குறான். இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கக்கூடிய சிறப்பை விட ஹஸரத் சுலைமான் அதிகமான சிறப்பு கொடுத்தான். ஏன்னா ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய பிரம்மாண்டமான பொறுப்பை அல்லாஹ் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்குறான். அது மஷ்ரிகிலிருந்து மக்ரிப் வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை எல்லாத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அப்படி ஒரு நாள் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அத்தாட்ட என்ன செய்யறாங்க, ஒரு வழக்கு ஒன்று வருது. என்ன வழக்குன்னு சொன்னா, 2 பேர் ஒடியாடுறாங்க. என்ன விஷயத்துக்காக ஒடியாடுறாங்கன்னு சொன்னா, ஒருத்தருடைய பேரிச்சம்பழத்து தோட்டத்துல வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னொருத்தருடைய ஆடுகள் என்ன செஞ்சிருச்சு, மேய்ஞ்சு எல்லாத்தையும் தும்சம் பண்ணி அடிச்சு நொறுக்கிருச்சு, தின்றுச்சு. இதனால 2 பேர் வர்றாங்க. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பா இருக்குது, இது வித்தியாசமான ஒரு முறையில தீர்ப்பு சொல்லணும்னு என்ன செய்யறாங்க, ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படியா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய முன்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவங்க ஒரு தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, யாருடைய ஆடுகள் அந்த பேரிச்சம்பழத்தை திண்டுச்சோ, எவ்வளவு பேரிச்சம்பழம் திண்டுச்சோ அவ்வளவு ஆடுகள் என்ன செய்யணும், அந்த பேரிச்சம்பழம் தோட்டக்காரர் கொடுத்துன்னு சொன்னோன்னு இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நபியா இருக்கிறாங்க, ஒரு அரசரா இருக்காங்க, சொன்ன அந்த கட்டளை ஏற்று என்ன செய்யறாங்க, 2 பேரும் திருப்பி வர்றாங்க. வர்ற வழியில ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகனார் பார்த்துட்டு, எங்க வேகமா போயிட்டு வர, என்ன விஷயம் கேட்கும் பொழுது, இப்பதான் உங்க வாப்பாவை பார்த்துட்டு வர்றோம், எங்க 2 பேருக்கு லடாயி பிரச்சனையா போச்சு, அதனால தீர்ப்பு கேட்டு வர்றோம், என்ன பிரச்சனை, என்ன லடாயி நான் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி என் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெருச்சம்பழத்தினுடைய எல்லா பழத்தையும் செடியும் திண்டு யாரு தீர்த்ததுன்னு சொன்னா, இவருடைய ஆடுகள் திண்டு தீர்த்துருச்சு, அதனால போனோம், இந்த மாதிரி தீர்ப்பு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா இதை விட ஒரு வித்தியாசமான தீர்ப்பு சொல்லியிருப்பேன். அப்படி என்ன தீர்ப்பு அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த பேரிச்சம்பழ தோட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்னவெல்லாம் அது திண்டு தீர்த்துச்சோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கிற வரையும் அந்த ஆடுகள் எல்லாம் இந்த தோட்டத்துக்காரருக்கு தான் சொந்தம் சொன்னாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான தீர்ப்பு. இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய காலம் எல்லாம் இது சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அந்த ஆடுகள் எல்லாம் இருக்கிற சொந்தம். ஆனா இது கொடுக்காத வரையும் இதெல்லாம் தோட்டத்துக்காரர் சொந்தம்னு சொன்ன மாத்திரத்துல இந்த விஷயத்தை கேட்டு போயிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன செஞ்சான், அருள்மறையாம் திருக்குரான்ல அவங்களுடைய வேதத்துல என்ன செய்யப்படுறான், வேதத்துல என்ன செய்யறான், ஆயத் இறக்கிறான். சுலைமான் ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு, என்னுடைய தீர்ப்பு இப்படிதான் இருக்கணும். அநீதம் இழைக்கப்பட்டவருக்கு அவருடைய பொருளாதாரம் சேரும் வரை அவருக்கு காசு பணம் கொடுத்திருக்கிறாங்க, அந்த காசு பணம் திரும்ப வர்ற வரையும் அதற்கு உண்டான பொருளாதாரத்தினை செலவு செய்த நிறைவு செய்வது அநீதம் இழைக்கப்பட்டவருடைய தன்மையா இருக்குது. அப்படி இவருக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் மீட்டு கொடுக்கும் வரை அந்த ஆடுகள் எல்லாம் இவருக்கு தான் சொந்தம் என்று சொன்ன அந்த தீர்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன தீர்ப்பு சரி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே அவங்களுடைய வேதத்துல என்ன செய்யலாம், பதிவு செய்யப்படுறான். இது இரண்டாவது ஒரு செய்தி. ஹஸரத் பிரம்மாண்டமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி எடுத்தார் கேட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதுக்கு மூன்றாவது ஒரு செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க,
யாரெல்லாம் பைத்துல் முகத்தஸ்ல வந்து தொழுகிறாங்களோ, யாரெல்லாம் பைத்துல் முகத்தஸ்ல தொழுகிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனை போல நீ அல்லாஹ் அந்த புனிதமான அந்த பாக்கியத்தை கொடியால் என்று கேட்டாங்கல்ல. அந்த பாக்கியத்தை கேட்பதற்காக தான் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அவங்க செய்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையோ தெரியல, ஆனால் என்னுடைய உம்மத்திற்கு, உம்மத்தி முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பைத்துல் முகத்தஸில் தொழுதால் அவர்கள் என்ன துவா செய்தார்களோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய உம்மத்துக்கு தர்றான்னு சொன்னாங்க. அதனாலதான் யூதர் என்ன செய்யறாங்க, எந்த முஸ்லீம் வந்து உள்ள வந்து என்ன செய்யக்கூடாது, தொழுதக்கூடாது, தொழுது ரப்படத்து துவா செஞ்சாங்கன்னு சொன்னா எல்லாமே பாவம் இல்லாத பரிசுத்தமான ஆயிடுவாங்க. இப்ப நம்ம அவங்க தொடர்ந்து துவா செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய வேலை நம்ம மேல வந்து உழுந்துடும் என்று பயந்தவர்களாக என்ன செய்யறாங்க, பைத்துல் முகத்தஸ்ல உள்ள விடாம இன்று வரையும் போராடி அந்த பலஸ்தீன் மக்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க. எங்களுடைய உரிமை இது, எங்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளையான பைத்துல் முகத்தஸை நாங்கள் தொழுது எங்களுடைய வெற்றியை நாங்கள் நினைவோம் என்று இன்றைய வரை போராடி கொண்டே இருக்கிறாங்க. அவருடைய போராட்டத்தை, அவருடைய வெற்றி அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் முழுமையான தந்து அருள் புரிவானாக. ஹஸ்ரத் ஜிப்ரீல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த இரண்டாவது துவா என்ன துவா கேட்டாங்க, என்ன துவா கேட்டாங்க, பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை கேட்டாங்க. அதற்கு உதாரணத்தை பார்க்கும் பொழுது ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய அல்லாஹ் அவங்களுக்கு இப்படி ஒரு ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்லின்னா மன்திக தொயிரு, அவங்க உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும், பறவைகள், விலங்குகள், செடி கொடிகள், மலை, ஆகாயம், இது என்னென்ன பேசினாலும் என்னென்ன சிரிச்சாலும் என்னென்ன பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு அறிவு ஞானத்தை அல்லாஹ் சுலைமான் நல்லா கற்றுக் கொடுத்திருந்தான். அப்படி ஒரு நாள் தன்னுடைய படைகளோடு போகும் பொழுது அங்க ஆட்டு இடையன் என்ன செய்ய, ஆடு மேய்க்கிற ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அங்க ஒரே ஒரு ஆடு மட்டும் தனியா நிக்குது. அந்த தனியா நிக்கிற ஆடை பார்த்து பின்னாடி உள்ள ஆடு ஒண்ணு சொல்லுது, ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கத்துது. இத பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த ஆடு ஏன் கத்துதுன்னு தெரியுமா அப்படின்னு தன்னுடைய படையாள்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நபிக்கு தான் தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லிட்டாங்க. உடனே சுலைமான் சொன்னாங்க, அந்த பின்னாடி உள்ள ஆடு, எல்லா ஆடும் அமைதியா இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆடு தனிமையா நிக்குது. அந்த தனிமையா நிக்கிற ஆடை ஒரே அந்த ஆடை பார்த்து இன்னொரு ஆடு சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா, நீ உன்னை போல உன்னுடைய சகோதரி தனிமையா நின்றதன் காரணமாகத்தான் ஓனா வந்து என்ன செஞ்சிருச்சு, அதை அடிச்சுட்டு போயிருச்சு. நீ இன்னும் தனிமையில் நின்று உன்னையும் ஓனா அடிச்சிடாம அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று கவலைப்பட்டு எங்களோடு சேர்ந்து வந்து ஒற்றுமையா இருந்தா நம்மளை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற அந்த படிப்பினையை அந்த ஆடு இன்னொரு ஆடிடம் சொல்லி தன்னுடைய கூட்டத்தை பாதுகாப்பதற்காக என்று சொல்லுது. இந்த செய்தி ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாத்திரத்துல இப்படியுமா இருக்குது என்று அந்த மக்கள் எல்லாம் திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. உடனே இருக்கிறவங்க அங்க போய் அந்த ஆட்டு இடையன்ட்ட, ஆடு மேய்க்கிறவன்ட்ட கேட்டாங்க, இந்த தனியா நிக்கிற ஆடுக்கு ஏதாவது சொந்த பந்தம் இருக்குதான்னு கேட்கும் பொழுது, ஆமா இதோடு கூட பிறந்த இதனுடைய சகோதரி இருந்துச்சு, நாங்கள்லாம் வெளியே பிஸியா இருக்கும் பொழுது அது தனிமையில போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ஒரு ஓனாய் வந்து அதை அடிச்சு சாப்பிட்டு கொண்டுட்டு போயிருச்சு. அதனால அந்த வருத்தத்துக்கு இந்த ஆடு சொன்ன மாத்திரத்துல ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரப்பவைகள் ஓடுவன உடுவன எல்லாவற்றினுடைய பேசுதலையும் அல்லாஹ், அந்த வாசையும் அல்லாஹ் ஜல்ல ஷனதா கற்றுக் கொடுத்திருந்தான். இப்படி ஒரு நாள் போகும் பொழுது ஒரு ஒட்டகத்தின் மீது ஒரு பெண்மணி, நல்லா போட்டான பெண்மணி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு போ போ என்று குச்சி வந்து குத்துறாங்க. ஆனா அந்த ஒட்டகம் நபரவே மாட்டாங்குது, ஒரு விதமான கத்துது, முணங்குது, அழுகிற மாதிரி செய்யுது. அப்ப இதை பார்த்து சுலைமான் சொன்னாங்க, அந்த ஒட்டகம் ஏன் தெரியுமா போக மாட்டேங்குது, எல்லாம் ரெடியா இருக்குது, அந்த ஒட்டகம் ஒரு விதமான கத்துக்கிறது, என்ன கத்து தெரியுமா, தெரியலே நபின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணி உட்கார்ந்து இருக்கிற அந்த போர்வை உள்ள மிகப்பெரிய குண்டூசி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது என்ன செய்யுது, அந்த ஒட்டகத்துக்கு வேதனையை தருது, நோய்களை தருது. அதனால அது என்ன செய்ய முடியல, அடுத்த இடத்துக்கு நவர முடியல. அந்த எஜமானியை பார்த்து சொல்லுது, எஜமானியம்மா எஜமானியம்மா
நீங்க உட்கார்ந்து டிக்கி கீழே என்ன செய்யுது, மிகப்பெரிய ஊசி இருக்குது, அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா என்னால அடுத்த இடத்துக்கு போக முடியும். நீங்க வச்சு நல்லா குத்திக்கிட்டே இருக்கிறீங்க, அதனால என்னால வழி தாங்க முடியும். அம்மா நினைச்சா உங்களை தள்ளி விட்டு நான் மட்டும் போயிட்டே இருக்கலாம், ஆனால் எஜமான கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அவங்க கட்டளை இருக்கிறான். அந்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பொறுமையா உங்கள்கிட்ட சொல்றேன், உன் காதுல உருவடையம்மா என்று அந்த அம்மாவட்ட என்ன செய்யுது, கவலையோடு அதனுடைய வாசையில சொல்லுது. உடனே சுலைமான் படையில இருக்கிறவங்க வந்து பார்த்து அந்த அம்மாவை கீழே இறக்கி விட்டாமா, நல்லா இருக்க கீழே இறங்கு என்று அந்த போர்வையை நீக்கி விட்டு பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய குண்டு ஊசி. நம்ம ஊசினா துணி தைக்கிற ஊசி இல்ல, மிகப்பெரிய ஊசி, அதை குத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை எடுத்தோன்னு தான் அந்த ஒட்டகத்தை என்ன செய்யப்படுது, நோய்மை நீக்கப்படுது. இதுவெல்லாம் அல்லாஹ் ஹஸரத் சுலைமான் கட்டளை இட்டு இப்படிலாம் இருக்குது, நீங்க என்ன செய்ய பாருங்க. எல்லாருடைய வாசியும் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். இப்படி ஒரு நாள் அசர் நேரம், தொழுகை நேரம், தன்னுடைய போரினுடைய மிக பிரம்மாண்டமான குதிரைகள் அதை பார்த்து என்ன செய்ய ரசிக்கிறாங்க. அல்லாவுடைய படைப்பை பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. இந்த ஒட்டகத்தை, இந்த குதிரைகளை அல்லாஹ் படைச்சிருக்கிறான், எவ்வளவு ஆட்ட சாட்டமா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு பார்த்துட்டே இருக்கும் பொழுது அசருடைய நேரம் தளர்ந்து போயிடுச்சு, மகரிபுடைய நேரம் வந்துருச்சு. அப்ப உடனே என்ன செய்யணும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அல்லாவுடைய சிந்தனையை மறக்கடித்த இந்த ஒட்டகம், இந்த குதிரை எனக்கு தேவையே இல்லை, எல்லா ஒட்டகத்தையும் எல்லா குதிரையும் என்ன செய்யறாங்க, உடனே குர்பானி கொடுக்கிறாங்க. குர்பானி கொடுக்கிறதுக்கு நம்முடைய ஷரியத்தில் இது அனுமதிக்கப்பட்டது. ஒட்டகம், மாடு, ஆடு, இதுதான் நம்முடைய ஷரியத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆகமாக்கப்பட்டிருக்கு. இது அல்லாத எந்த பிராணி என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. ஆனா அவங்க ஷரியத்துல ஒட்டகத்திற்கு பதிலாக குதிரையும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். இருந்த 100 ஒட்டகத்தை என்ன செய்ய குர்பானி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா எனக்காக வேண்டி எல்லாவற்றையும் நீங்க தியாகம் செஞ்சீங்க, அதற்கு காரணம் அல்லாஹ் ஒரு விசேஷமான தன்மையை கொடுத்தான். காற்றையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். என்ன செஞ்சான், காற்றையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இப்ப நம்மெல்லாம் ஒரு நேரத்தில் நடக்கணும்னு சொன்னா கொஞ்சம் நடக்க முடியும், நல்ல வாலிபான டக்கு நடந்துருவாங்க, கொஞ்சம் முடியாத கொஞ்சம் தூரம் நடக்க முடியும். ஆனால் அந்த காலத்துல உள்ளவங்க சொன்னா ஒரு கால் எடுத்து வச்சாங்கன்னா 1/2 கிலோமீட்டர் கால் எடுத்து வச்சிருவாங்க, இன்னொரு கால் எடுத்து வச்சாங்கன்னா 1 கிலோமீட்டர் எடுத்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறை நடந்து போவாங்க. அப்படி ஒரு மாத காலம் ஒரு மனிதர் எவ்வளவு வேகமானது நடந்து போவாரோ அவ்வளவு தூரம் நடக்க வேண்டிய அந்த காலத்தை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டு எந்த அளவுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தாருன்னு சொன்னா 1 மணி நேரத்துல ஃபஜ்ர் டு லுஹர்ல எல்லாத்தையும் சுத்தி வலம் வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்து அப்படியே பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் சுலைமான் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இப்படி ஒரு நாள் போயிட்டே இருக்கும் பொழுது இதன் காரணமா அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையில் பல சிறப்புகள் இருக்குது. ஜின்னையும் அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்கள் இருக்குது, நம்மளால வசப்படுத்த முடியுமா? நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது, நம்மகிட்ட ஓதுற பிள்ளையும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது ஜின்களையே அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு சொன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா உடனே கேட்கணும், கேட்கலன்னு சொன்னா அந்த இடத்துல இப்படி இருப்பாங்க, எல்லாமே என்ன செஞ்சிடும், பேப்பரை கலக்கி போட்டா எந்த அளவுக்கு பஸ்மா போகுதோ அதே போல எல்லாமே பஸ்மாவா போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்தெந்த செய்திகள்லாம் சொல்லுங்க, அந்தந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஜின்களுக்கு என்ன ஒரு பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா வானத்தில் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் ஒட்டு கேட்டு வந்து இங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. அந்த ஒரு பெருமை இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாத செய்திகள்லாம் எனக்கு தெரியுங்கிற ஒரு பெருமை இருந்துச்சு. இந்த பெருமையை உடைக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர மறைவான விஷயங்கள் வேற யாருக்குமே தெரியாது. அந்த உறுதியான ஈமான் எல்லா இடத்துலயும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன செய்யலாம், இப்படி ஒரு ஏற்பாடு செய்யலாம். என்ன ஏற்பாடுன்னா, ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காலம். ஹஸரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வோட நபிட்ட கேட்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய உடலிலிருந்து ரூஹ பிரிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு உத்தரவிட்டுட்டான், உங்களுடைய கடைசி ஆசை என்ன, எப்படி உங்களுடைய ரூஹ வாங்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் என்ன செய்யணும், நான் இந்த ஜின்களுக்கெல்லாம் வேலை கொடுத்திருக்கிறேன், இந்த பள்ளிவாசல் முழுமையான முறையில் கட்டி முடிப்பதற்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உத்தரவு போட்டிருக்கிறேன். நான் இல்லைன்னு சொன்னா இதுவெல்லாம் ஏமாத்தி டெம்பி கொடுத்துருவாங்க.
நான் இல்லைன்னு சொன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அது அப்படி செய்யக்கூடாது. யா அல்லாஹ், இந்த வேலைகள் எல்லாம் நடக்கணும், ஆனா என்னுடைய ரூஹ் உன்னிடத்துல வர வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தை என்ன செய்யப்படுறாங்க, உடனே முஸல்லா மெஹராபுக்கு போறாங்க. தன்னுடைய பிடியை பிடிச்சுக்கிறாங்க, அசாவை பிடிச்சுக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி முடிய பிடிச்சுட்டு இப்படியே நிக்கிறாங்க. இப்படியே நிக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. காலங்கள் ஆண்டுகள் கடந்து கொண்டே போகுது. இருக்கக்கூடிய ஜின்கள்லாம் பாக்குறாங்க, என்னடா இந்த மனுஷன் இன்னுமே இருக்கிறாங்க, வேற எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம வேலையை நிப்பாட்டிட்டோம்னா நம்ம மேல கோவப்பட்டு நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய கரிச்சு புஷ்பம் மாத்திடுவாரு. அதுவே எல்லாம் பயந்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அதுல ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, அந்த ஜின் கூட்டத்திலேயே போய் என்னதான் சுலைமான் செய்யலான்னு பார்க்க போனா பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது, அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் குடிச்ச குடி கீழே கரையான் அடித்து கொண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டே வருது. எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க, அப்படியே சரிச்சு விடுவாங்க. அதுதான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இருந்து என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீ நாடிக்கிறே, நான் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த வேலையை இந்த ஜின்களை கொண்டு யாரும் நிவர்த்தி செய்ய அல்லாஹ். இன்னும் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், அல்லாஹ்வுல் குயூப், அல்லாஹ் மறைவான செய்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இப்ப சுலைமான் எப்ப மௌத்தா போனாங்க, கொடியை பிடிச்சி தக்பீர் கட்டின உடனே மௌத்தாயிட்டாங்க. ஆனால் இத்தனை வருட காலங்களா அல்லாஹ் அப்படியே அவருடைய ஜஸதை பாதுகாத்தான். அவர்களை அப்படி என்ன நியந்தி கொண்டிருந்தார்களோ, மறைவான செய்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்ற அந்த உறுதியான ஈமான் எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான், அந்த ஜின்களுடைய பெருமையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு இப்படிப்பட்ட படிப்பினை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்னும் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால், உறுதியான ஈமான் நம்மிடத்தில் வர வேண்டும். எந்த நிலையாக இருந்தாலும் தொழுகை சரியான முறையில் ஐவேறு தொழுகை இமாம் ஜமாஅத்தோடு நிலைநிறுத்த வேண்டும். அந்த பாக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல். அந்த பாக்கியத்தோடு உறுதியான ஈமானோடு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சொன்னார்களோ, நம்முடைய முன்னோர் எந்த அளவு நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதுபடி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.